போகும். இப்போ இந்த கொஸ்டின் தான் நீங்க வந்து கேக்குறீங்க. ஓகே, இப்போ கரண்டா ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. ஓகே, அந்த ஒரு யூஆர் எம்ப்ளாய்டு ஆல்ரெடி. யாரோ ஒரு XYZ பர்சன் லைக் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தே ஆர் கரண்ட்லி எம்ப்ளாய்டு. பட் கொஸ்டின் என்னன்னா, ஆர் யூ எம்ப்ளாயபிள்? உங்களால இன்னொரு கம்பெனில இன்னொரு ப்ராஜெக்ட்ல போய் வேலை வாங்க முடியுமா? ஓகே, இட் யூசுவலி டேக்ஸ், இது வந்து ஸ்டாட்ஸ், ரியல் ஸ்டாட்ஸ். ஓகே, இட் டேக்ஸ் 3 months டு லேண்ட் அ நியூ ஜாப் ஆஃப்டர் லே ஆஃப். இப்போ யாராவது ஒருத்தங்க லே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க இமிடியேட்டா நெக்ஸ்ட் வீக்ல வந்து கிடைக்கிறதுன்றதுன்னா அவங்க வந்து லே ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸே ரொம்ப கம்மி. அன்லஸ் அன்டில் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்து சரியான கிராவிட்டி இல்லைன்னா மேபி அவங்க அந்த மாதிரி ஜாப் லூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செமி ஸ்கில்டு ஆர்னா ஆவரேஜ் ஸ்கில்டு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க லே ஆஃப் ஆனாங்கன்னா இட் வில் டேக் மினிமம் 3 months, மேக்ஸிமம் 1 year கூட ஆகலாம். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்ட்ராங்கா 10 people இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஆனா வந்து ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ வந்து எப்படி பண்றது? ஒரு சாதாரண ஒரு ஹலோ வேர்ல்டு செட்டப் பண்றதுக்கே வந்து கஷ்டமா இருக்குன்னா, வாட் இட் ரியலி ஷோஸ்? இட் ரியலி ஷோஸ் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, என்கிட்ட வராங்க டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்காக நான் டேட்டா அனலிஸ்டுக்காக படிக்கிறேன், இல்லைன்னா ஏஐ படிக்கிறேன், ஜென்ஏஐ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு ஐடி கூட வந்து அவங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி பாத் வேரியபிள் சிஸ்டம் வேரியபிள்ல போயிட்டு அந்த ஜாவா பாத்தை கொடுத்து ஹலோ வேர்ல்டே அவங்களால பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து மூச்சு திணறிடும். ஏன்னா அவங்க காலேஜ் டைம்லயும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் செட்டிங்ஸ் இல்லை. ஓகே, அதனாலதான் நான் எப்பவுமே என்னோட டீம்ல வர்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, பிரைமரி ஸ்கில்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒன்று ஆஸ்பயர் பண்ணுவோம். ஐ வாண்ட் டு பி a டேட்டா சயின்டிஸ்ட், ஐ வாண்ட் டு பி a டேட்டா இன்ஜினியர், ஓகே, டேட்டா ஆர்கிடெக்ட் ஆகணும். இதெல்லாம் வந்து உங்களோட பிரைமரி ஸ்கில் ஆஸ்பிரேஷன் ரோல்ஸ். அதெல்லாம் ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் நேனோ ஸ்கில்ஸ். ஓகே, அந்த நேனோ ஸ்கில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு ஸ்லைடு வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது கூட உங்களோட ஒரு ஸ்கில் தான். ஓகே, உங்களுக்கு வந்து பைத்தான் நீங்க உங்களோட லைப்ரரியை ஜஸ்ட் நிறைய பேர் எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க தெரியுமா? ஒரு பிப் இன்ஸ்டால் போட்டு அந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, பாபு நான் வந்து ட்ரை பண்ண நீங்க கொடுத்த வீடியோல அவருக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு ஒர்க் ஆகல. கிட்டப் கமெண்ட்ஸ் தெரியாது. ஓகே, நீங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண சொன்னீங்க, என் கோட் வந்து இப்ப ரெடியா இருக்கு, பட் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து கிட்ட கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோன் பண்றோம். ஏன்னா கிட் கமெண்ட்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் தெரியல. ஸோ இப்போ எம்ப்ளாயபிள் அப்படின்னு வரும்போது வாட் இஸ் ரியலி ஸ்டாப்பிங் தம் இன் அச்சீவிங் த ட்ரீம் ஜாப் ஆர் ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டோட்டலி ரிலைட் ஆன் தேர் கம்பெனி. அவங்க இப்போ ஒரு கம்பெனில இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டையும் கம்பெனியும் வந்து அவங்க வந்து ஃபுல்லா ரிலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. தனியா நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா யூ நீட் டு ஹேவ் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். ஓகே, அப்ப அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போலாம், இல்லைன்னா வந்து ஒரு சீனியர் பர்சனை வந்து நீங்க வந்து மென்டாரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றாங்க தெரியுமா அருண்? லைக் how do I stop share? அது திருப்பி அந்த ஷேர் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டு மேல ஸ்டாப் ஷேர் Oh yeah, sorry. ஸ்டாப். ஏன்னா நம்ம வீடியோல பேசும்போது அவங்க ஆளுங்க முகத்தை பார்த்து பேசினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம தனியா பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. பட் அதுக்கான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. ஓகே, தே ஆர் ஏர்னிங் குட் மணி. ஓகே, நான் எல்லாருமே பொதுவா சொல்லல, ஒரு சில பேரை சொல்றேன். பீப்புள் ஆர் ஏர்னிங் குட் மணி. ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, வேற ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு இப்போ ஒரு ப்ளூரல் சைட்லயோ இல்ல யுடாமிலியோ, இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ் பூமியிலயோ எங்கேயோ ஒரு கோர்ஸ், ஸ்பெசிபிக் கோர்ஸ்
ம். அவங்க வந்து ம். ஜாயின் பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க. தேர் திங்கிங் ஓகே எங்க எங்க ஆஃபீஸ்லயே வந்து அகாடமில வந்து ஒரு கோர்ஸ் குடுத்துருக்காங்க. அது பார்த்தா ஒரு 40 ஹவர்ஸ், 60 ஹவர்ஸ், 150 ஹவர்ஸ் கோர்ஸ் எல்லாம் போடுறானுங்க. ம். அதெல்லாம் யாருமே ஃபினிஷே பண்ண மாட்டாங்க. ஓகே. கரெக்ட். ஓகே. அப்போ யூ நீட் டு ஹேவ் தட் ஆட்டிட்யூட். ஓகே. டு ஸ்பெண்ட். நீங்க வந்து ஒரு காசு குடுத்து நீங்க ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க, இவ்வளவு காசு குடுத்து ஒரு புக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃபுல் புக் நீங்க ஃபினிஷ் பண்ணலனா கூட, ஐ கேன் அட்லீஸ்ட் கேரண்டி ஃபர்ஸ்ட் 3 பேஜாவது படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. கரெக்ட் தானே? அதுதான் ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். சோ அப்போ நீங்க என்ன பண்றீங்களோ, அந்த விஷயத்துல உங்களோட உண்மையான உழைப்ப நீங்க போடும்போது தான், அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். சோ இஃப் யூ ஆர் ஸ்டக் நீங்க வந்து என்ன என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா, எல்லாமே வந்து பாட்ல தேடி பார்த்தா எனக்கு வந்துரும். ChatGPT எனக்கு ம். ஆன்சர் குடுத்துரும். அது வந்து ஒரு தவறான புரிதல் தான். கரெக்ட். ஓகே. யூ நீட் டு ஹேவ் தட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங். சோ அந்த இடத்துல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். சூப்பர்ண்ணா.